சொந்த வீட்லயே திருடிட்டு போறீங்களா? எதுக்கு செயின் எடுத்தீங்க? பத்மா, இது எனக்கு கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது. எதுக்கு எதுக்கு தேவைப்படுது? செப்பண்டி. 10 பவுண்ட்ல ஒரு செயின் தேவைப்படுது பத்மா. அதான். బాగుంది, చాలా బాగుంది. ஏன் செயின் எடுத்துட்டு போய் அவ குடும்பத்துக்கு கொடுக்க போறீங்களா? பத்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நமக்கு அந்த வீடு மூலமா பல கோடி ரூபாய் பணம் வரப்போகுது. பெருசா ஒன்னு அடையணும்னா சின்னதா 1-2 இழந்தா தானே பெருசா ஏதாவது கிடைக்கும். நான் நம்ப மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா இந்த வீட்ல இருந்து ஒரு குண்டு மணி தங்கம் கூட கொடுக்க மாட்டேன். தள்ளு, நான் பீரோலே வச்சிடுறேன். உன்ன நம்ப முடியாது. இது என் கழுத்திலே இருக்கட்டும். ஏய் பத்மா, நான் சொல்றத கேளு பத்மா. முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏய் பத்மா, ச்சே, ராதிகாவுக்கு செயினை போட்டு அந்த வீட்டுல இருக்கிறவங்க மத்தியில நல்ல பேர் எடுத்து குடும்பத்தோட ஐக்கியம் ஆயிடலாம் நினைச்சா இப்படி மாட்டிக்கிட்டேனே. பத்மாவும் திட்டி அனுப்பிச்சிட்டா. சிங்கமுத்து வரட்டும், அவன் கிட்ட எப்படியாச்சும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணி ஆட்டைய போட்டுற வேண்டியதுதான். அவன் அப்பாவி, நமக்காக செய்வான். என்ன தனியா வர சொல்லியிருக்கான்? பெரிய வில்லங்கத்தோட வந்திருப்பானோ? சமாளிப்போம். அம்மாஞ்சி பைய நாம சொல்றதெல்லாம் நம்புவான். என்னண்ணே போனை போட்டு அவசரமா இங்க வர சொன்ன? வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. ஏன நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு வீட்டுல பெரிய விருந்தே ரெடி பண்ணி வச்சிருக்கனே. நீ என்னடா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? என்ன சொல்ற? விருந்தா? அதெல்லாம் எதுக்குப்பா? என்னண்ணே இப்படி கேட்ட? ராதிகாவுக்கு 10 பவுன்ல செயின் போடுறேன்னு சொல்லிட்டு குடும்ப தலைவனா நின்றுக்க பாரு. எனக்கு எனக்கு இது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமாண்ணே. இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நமக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிடும். ஆமா சிங்கமுத்து, அத பத்தி பேசதான் உன்னை தனியா வர சொன்னேன். நம்ம பேசுறது யாருக்கும் தெரிய வேணாம். இவன் ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் வந்திருக்கான். இவன் பேச்சுல மயங்கிடாதரா சிங்கமுத்து. சொல்லுண்ண. அது வந்து எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்பா. என்ன இதுக்கா இப்படி தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருந்த? தம்பி கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு என்னென்ன தயக்கம்? எவ்வளவு வேணும்? 10,000 5,000? என்னப்பா இப்படி பேசுற? நான் கேட்க வந்த தொகை கொஞ்சம் பெருசுப்பா. நான் ஒரு இடத்துல கேட்டு வச்சிருந்தேன், அங்க கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றாங்க. எவ்வளவு வேணும் சொல்லுண்ண. அதான்ப்பா, ராதிகாவுக்கு செயின் வாங்குறதுக்கு 5 லட்சம். டே மாரிமுத்து, என்ன மொத்தமா மொட்டையடிக்க பாக்குறியா? இப்ப பாருடா தம்பியோட பர்ஃபார்மன்ஸ. அண்ணே, அவ்வளவு பெரிய தொகைக்கு நான் எங்கனே போவேன்? நீ கேட்டு இல்லன்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியண்ணே. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனை பார்த்தா காசு இல்லாதவன் மாதிரி தெரியலையே. எப்படியாவது திறமையா நடிச்சு இவன் கிட்ட இருந்து கறந்துட வேண்டியதுதான். தம்பி, நீயே இப்படி சொன்னா
எனக்கு வேற யார் இருக்கா சொல்லு? குடும்ப தலைவனா நான் செய்ய போற முதல் நல்ல விஷயம், அப்புறம் என் மானமே போயிடும். அதுவும் அந்த ரஜினி முன்னாடி நான் தலை நிமிரணும்பா. நம்புற மாதிரி தான் இருக்கு, நடிப்பு மாதிரியும் தெரியுது. இவன் சொல்ற பாயிண்டும் கரெக்ட் தான். இவனை ரஜினி முன்னாடி தலைகுனிய விட்டுட்டோம், அப்புறம் நம்ம பிளான் வேஸ்டா போயிடும். அதுக்காக 5 லட்சம் கொடுக்கற அளவுக்கு இவன் வர்த்தும் இல்லையே. இவன் பிரச்சனையில நாம மாட்டிக்க கூடாது சிங்கமுத்து. என்ன யோசிக்கிறான்? நம்பிட்டான் போல இருக்கே. விடாத மரிமுத்து. என்னாச்சு சிங்கமுத்து? என்ன இப்படி யோசிக்கிற? அண்ணே ஏதாச்சும் தப்பா கேட்டேனா? என்ன நீ இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன நீ பணம் வேணும்னு கேட்டதுக்கு நான் தர முடியாதுன்னு சொன்ன நானே? ஏதோ செலவுக்கு தான் கேட்கறேன்னு நினைச்சேனே. அண்ணே, என்னால இப்போதைக்கு இவ்வளவுதானே முடியும். என்னோட சூழலும் கொஞ்சம் சரியில்லைண்ணே. இப்போ என்ன பண்றது சிங்கமுத்து? எப்படி ராதிகாவுக்கு தாலிச்சேன் ரெடி பண்றது? என்ன உனக்கு பணம் எப்போ வரும்னு சொன்ன? 10 நாள்ல தரேன்னு சொல்லிருக்காங்கப்பா. அண்ணே, நான் ஒரு யோசனை சொல்றேனே, நீ கேளு. சிங்கமுத்து, நீ சொல்றது சரி வராதுப்பா. தயவு செஞ்சு அது வேணாம். ஏற்கனவே ரஜினி என் மேல கடுமையான கோவத்துல இருக்கா. இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது, அப்புறம் என்ன தொலைச்சு போடுவாப்பா அவ. என்ன நீ என்ன இப்படி யோசிக்கிற? என்ன ஒரு 10 நாள் தானே, அப்புறம் அந்த பணம் வந்துட போது, எல்லாத்தையும் சரி பண்ணிடலானே. அண்ணே, கவலைப்படாதண்ணே, நான் சொல்றத மட்டும் கேளு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அட வாண்ணே, நான் பாத்துக்கிறேன், வா வா. இந்த செயினை பாருங்க சார். பாக்குறவங்க இது எப்படியும் 10 பவுன் தெருன்னு தான் சொல்லுவாங்க. கொடுங்க. அண்ணே, நீ பாரு. முடினே, பாருண்ணே, நல்லா பாருண்ணே. பாக்குறதுக்கு அப்படியேதான் இருக்கு. ஆனா இது சரியா வருமா சிங்கமுத்து? நான் எதுக்கு சொல்றேன்னா, இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு அப்பனா என் குடும்பத்துக்கு முத செய்ய போற விஷயம். ஆனா ரஜினியை நினைச்சாதான். என்ன கல்யாணத்திலே பார்த்தல்ல ரஜினி எங்க போய் நின்னான்னு? அண்ணே, அதானே அவளுடைய இடம். உன்னை அவ எதுவும் பேசவும் மாட்டா, கேட்கவும் மாட்டா. இல்ல சிங்கமுத்து, நான் சொல்றது உனக்கு புரியல. அவளுக்கு தெரியாத வரைக்கும் எதுவும் கேட்க மாட்டா. ஆனா அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா சும்மா விட மாட்டா. இங்க பாருண்ணே, ஒரு 10 நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் நம்ம பணம் வரப்போகுது. செய்ய வேண்டியதை முறையா செஞ்சுட்டு போறோம். இதுக்கு ஏன்னா நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அண்ணே சௌந்தரண்ணே, செயின் 10 நாள் வரைக்கும் தாங்கும்ல? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? தினமும் கழுத்துல போட்டுக்கிட்டு சுடு தண்ணில குளிச்சாலும் 1 வருஷத்துக்கு தாங்கும். என்ன கேட்டல? அப்புறம் என்ன? ஏம்பா சிங்கமுத்து, ஒண்ணு பண்ணலாமா? என்னண்ணே? ரஞ்சிதம் கிட்ட மட்டும் உண்மையா சொல்லிடலாமா? என்னண்ணே இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு இப்படி பயந்துகிட்டு இருக்கியே? அது இல்ல சிங்கமுத்து, இது நம்ம குடும்பத்தோட போற விஷயமா இருந்தா பரவாயில்ல. இது ராதிகாவோட வாழ்க்கை இல்லையா? மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னால
எங்க அப்பான்னு மரியாதை கொடுத்தவ ராதிகா. அவ வாழ்க்கையில என்னால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு மட்டும்தான்ப்பா நான் யோசிக்கிறேன். கல்லுல உரசி பார்த்தா மட்டும்தான் இது பவுன் இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். மத்தபடி யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க தான் 10 நாள்ல பவுன் வாங்கிடுவேன்னு சொல்றீங்கல்ல. அதைத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியாம பேசிக்கிட்டு இருக்காது. என்ன இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன நம்புறியா இல்லையா? நான் உன் கூட இருக்கேன். தைரியமா வாங்கிட்டு போய் வீட்டுல கொடுப்பியா? இல்ல வேற வழி இருந்தா சொல்லு, நாம அதை செய்வோம். என்னடா இப்படி பேசுற? வேற வழி தெரியாம தானே நான் உன்கிட்ட வந்து நிக்கிறேன். வந்துட்டல்ல, அப்புறம் யோசிக்காம நான் சொன்னதை செய். முதல்ல அதை கொடுன கொடு. என்ன இந்த செயினை ஒரு நல்ல பாக்ஸ்ல போட்டு பேக் பண்ணி கொடுங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன, பேக்கிங் கூட சுத்தமான தங்க நகை மாதிரி இருக்கணும். பண்ணிடுவோம். நீங்க கேட்ட மாதிரியே பேக் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம். அண்ணங்கிட்ட கொடுங்க. இந்தாங்க வாங்கிக்க. அண்ணா வாங்கிக்கண்ணே, வாங்கிக்கண்ணே. எவ்வளவு? அண்ணே என்ன அதெல்லாம் நான் கொடுத்துட்றேன். அண்ணே நீ அப்படியே போயிட்டு இரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு அப்புறமா வரேன். சரி சரியா? வரேங்க. என்ன நான் சொன்ன மாதிரி தானே? நீ சொன்ன மாதிரியே சரியா. சரி. ரஞ்சிதம் வாங்க. அப்பா ஆ. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு வரேன். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதான் பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆ. ஏங்க நீங்க போன வேலை என்னாச்சு? ம். என்னங்க இது? அதான் கேட்டியே போன வேலை என்னாச்சுன்னு. நீயே பாருமா. எனக்கு தெரியும் நீங்க செயினோட தான் வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இத ஒண்ண போட்டுக்கிட்டு சபையில நின்னாலே போதுங்க, கழுத்து நிறைஞ்சிருக்கும். திவ்யா இந்த செயினை பாருடி. கொடுங்க. நல்லா இருக்குப்பா. திவ்யா குடுமா. மாமா பாருங்க. மாமா ரொம்ப அழகா இருக்கு, நல்ல பார்வையாவும் இருக்கு. எல்லாரும் வாங்க, சாமி கும்பிடலாம். வாங்க. என்னது? சும்மா இருங்க. முத தடவையா நம்ம பொண்ணுக்காக நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. அப்பா கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. இப்ப எல்லாரு கண்ணும் உங்க மேல தாங்க இருக்கும். சரிங்க, நீங்க ஹால் வெயிட் பண்ணுங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். ஆ. 10 பவுன் தாலி செயின் தானே, முதல்ல போடட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்.
ரஜினி, வாமா. சொல்லுமா. உங்க அப்பா வந்திருக்காருடி. ஏண்டி இப்படி இருக்க? அப்படி என்னதான் அவர் செஞ்சாரு? ஒண்ணுமே செய்யலையேம்மா. அதான பிரச்சனையே. உனக்கு புருஷனா, எங்களுக்கு அப்பாவா, இந்த குடும்ப தலைவரா என்ன செஞ்சாரு நீயே சொல்லுமா. எல்லாரையும் விட்டுட்டு ஓடிட்டாரு, அவ்வளவுதானே. அவர் வேணும்னு அப்படி செய்யலையே. மா, அவர் சொன்ன கதையெல்லாம் நீ வேணா நம்பு. சும்மா வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத. இப்ப அவரு பொறுப்பா தாண்டி எல்லாம் செய்யறாரு. அப்புறம் எதுக்குடி நீ அவரை நம்பவே மாட்டேங்கிற? இப்ப நீ என்னம்மா, அவரோட பெருமையை சொல்லதான் என்ன தேடி வந்தியா? இந்த கல்யாணத்தை நீ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணேன்னு உன் ஃப்ரெண்டு அனிதா சொல்லுவா. அந்த நிஷா கூட சொல்லலாம். ஆனா என் புருஷன் செஞ்சதை நான் சொல்லக்கூடாதா? நீ சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டல்ல. ம். சொல்லிட்டு போ. ராதிகாவுக்கு போடுறேன்னு சொன்ன 10 பவுன் செயினை அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வெரி குட்மா. ராதிகா வந்துட்டோம், நீங்க 2 பேரும் ஜோடியா நின்னு அவளுக்கு போடுங்க. வேற என்னம்மா? வேற என்னவா? நீ கடைசி வரைக்கும் அவரை புரிஞ்சுக்கவே மாட்டியாடி. 15 வருஷத்துக்கு அப்புறம் நீயே இப்பதான் அவரை புரிஞ்சு வச்சிருக்க. பேசுவடி, பேசுவேன். ராதிகா தான் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அத சரியா கொடுத்தா. இல்லனா பாவம், அவர் கல்யாண மண்டபத்துல அசிங்கப்பட்டு நின்னு இருப்பாரு. அதுல உனக்கு என்னடி சந்தோஷம்? என்ன விடுமா, நீ இப்ப சந்தோஷமா இருக்கல்ல, எனக்கு அதுவே போதும். ராதிகா வரா. வரட்டும். நானும் அவளை பார்க்கணுமா? என்னம்மா? ராதிகா உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காடி. அது ஒண்ணு புதுசு இல்லையேம்மா. இல்ல ரஜினி, இது பழைய மாதிரி இல்ல. தாலி பிரிச்சு கோக்கும் போது நீ இருந்தா அவ சந்தோஷமா இருக்க மாட்டா. அதனால நான் அப்ப வீட்ல இருக்க கூடாது, அதானே? இல்ல ரஜினி, நீ வெளியில எங்கேயும் போக வேண்டாம். கொஞ்சம் தள்ளி இருந்தே பாரு. எதுலயும் கலந்துக்க வேண்டாம், அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ்மா. எவ்வளோ பெரிய மனசு உனக்கு. ஏன் மரியாதைக்கு என்ன செய்யணுமோ எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேமா, நீ கிளம்பு. சம்மந்த வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. பூ கட்டிட்டியா திவ்யா? பூவெல்லாம் கட்டியாச்சுமா. கொடு. இந்தா, நீயும் பூ வச்சுக்கோ. அத்தை, சித்தி, சம்மந்தி அம்மா, நிஷா எல்லாருக்கும் வந்த உடனே பூ கொடுத்துரு. சரிம்மா. அப்புறம் ராதிகாவுக்கு தனியா பூ எடுத்து வச்சிருக்கியா? எல்லாருக்கும் அவளுக்கும் கொடுத்துரு. இந்தா, ஃப்ரிட்ஜ்ல எடுத்து போய் வை. சரி, நீ போயிட்டு சீக்கிரம் வா. மறந்து கூட என் பேரு உன் வாயில இருந்து வராதுல்லம்மா. மாப்பிள, மாமா வாங்க மாமா. மாமா மாமா உட்காருங்க மாமா. அத்தா மாப்பிள, மாமா வந்திருக்காரு. வாங்க வாங்க. என்னங்க இவ்ளோ லேட்டு? நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ரஞ்சிதம். நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிங்க. போ. மாமா, இங்க பாருங்க, சித்தப்பா இப்ப வந்துருவாரு. அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்கன்னு அக்கா சொல்ல சொன்னா, புரியுதா? ஐயோ, நான்லாம் அவர்கிட்ட போக மாட்டேன் திவ்யா. அவராதான் என்கிட்ட வந்து வந்து பேசுவாரு. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் எப்படி விலகி இருக்கணுமோ அப்படி இருங்க. மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டதும் மாமான்னு பல்ல காட்டிட்டு ஓடாதீங்க. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அக்கா சொல்ல சொன்னா, பாத்துக்கோங்க. இவ இப்படியே மிரட்டிக்கிட்டு இருக்கா. அவர் வந்த காலோட என்னத்தானே தேடிக்கிட்டு வருவாரு. வேலை இருக்குன்னு சொன்னாலும் விடாம தண்ணி அடிக்க, சீட்டு விளையாடன்னு கூட்டிட்டு போயிருவாரு. மாமா என்ன?
நான் தான் பயப்படாதீங்க. சீக்கிரம் போய் தட்ட வச்சுட்டு வேற வேலை இருந்தா போய் பாருங்க. ஐயோ தாத்தா டேய் வாடா 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 வாசிங்க முத்து வாமா. நீ இந்த வீட்ல நின்னு உரிமையா எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுறது டேய் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாண்ணே? வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. அண்ணன் தம்பி ஒண்ணா நிக்கிறத பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. வாங்க 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 நீ வாங்க. வாங்க நீ. வா வடிவு. ராதிகாக்கு கல்யாணம் நடந்த நேரம் இந்த குடும்பத்துக்கே நல்ல நேரம் ஆயிடுச்சு. அத்தை, இந்த வீட்ல சிங்கமுத்து தம்பி தலையிட்டதுக்கு அப்புறம் தானே கல்யாணமே நல்லபடியா நடந்தது. ஏங்க நீங்க வேற. ஏமா அவங்க எல்லாம் எப்பமா வராங்க? கிளம்பிட்டோன்னு ராதிகா ஃபோன் பண்ணானே, இப்ப வந்துருவாங்க. நீங்களும் உள்ள வாங்க, உட்காருங்க. போங்க உள்ள போங்க. வாங்க. அத்தை வாங்க, சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. வாங்க. அக்கா திவ்யா வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் சம்பந்தியம்மா. வாங்க. எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கு. நீ எப்படி நல்லா இருக்க? வாங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கங்க. வணக்கம். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்க்கா. கங்க்ராட்ஸ் திவ்யா, யூனிவர்சிட்டி டாப்பரா வந்திருக்கியாமே. ஆமா மாமா. ஏதோ நீயாவது ரஜினி பட்ட கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிறியே. வாழ்த்துக்கள் திவ்யா. தேங்க்ஸ். வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் சம்பந்தி, எங்க குடும்ப பத்தரை வர சொல்லியிருந்தேன். அவரு காரு பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தாரு. இப்ப வந்துருவாரு. இதோ வந்துட்டாரே. அம்மா வணக்கம்மா. நான் எதுக்கு அவரை வர சொன்னேன்னா, தாலி உருவெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டா அவரே அழகா கோத்து கொடுத்துருவாரு. அதனாலதான். கல்லுல உரசி பார்த்தா மட்டும்தான் இது பவுன் இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். மத்தபடி யாரும் கண்டுபிடிக்க முடியாது.